இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி போட்டு காமிங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ரேஷன் அரிசி. இதில் எந்த விதமான மற்ற அரிசி எதுவுமே கலக்கலை. இதில் வந்து 4 உலக்கு அரிசி எடுத்துக்கிறேன். 4வது உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துகிட்டு 2 கை பச்சரிசி அதோடு சேர்த்து 4 உலக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா 4 தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இதுக்கு உளுந்து என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். 2 ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோ தான் நான் வந்து உளுந்தோடைய அளவு எடுப்பேன். இதையும் 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஆட்டும் போது நல்லா பொங்கும். அந்த கூலிங் தண்ணியை ஊற்றி ஆட்டும் போது உளுந்து நல்லா பொங்கி வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து எப்பயுமே முதல்ல வந்து உளுந்தை தான் போட்டு ஆட்டுவேன். இப்போ இந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த தண்ணியை தெளித்து ஆட்டணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி இருக்குன்னு, மாவு நல்லா பொங்கி வருது. இப்போ இதை தோண்டிட்டு அரிசியை போட்டுக்கிறலாம். அரிசியுமே பார்த்திங்கன்னா 2 தடவை போட்டு ஆட்டியிருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு ஆட்டக்கூடாது, குருணையாகவும் ஆட்டக்கூடாது. ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு ஆட்டினா போதும். இப்போ அரை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிடுவோம். உப்பு வந்து நிறையா போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் உப்பை கம்மியாகவே போட்டு கரைச்சிட்டு நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு இட்லி ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த இட்லியை வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி உளுந்தையும் நல்லா கழுவிட்டு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து நம்ம போட்டோம்னா ரேஷன் அரிசி இட்லினே சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி தான் இட்லிக்கு போடுவேன்.